அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள ராமதாஸை மீண்டும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதே நேரத்தில் அதிமுகவுடன் கைகோர்த்தது ஏன் என பாமக நிர்வாகிகளுக்கு விளக்கமும் அளித்திருக்கிறார் ராமதாஸ். மக்களவைத் தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பதில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே கடும் போட்டாபோட்டி ஒரு பக்கம் இருக்க, கூட்டணி அமைத்த கட்சிகளை காரசாரமாக வசைபாடுவது மறுபக்கம் அனலாக தெரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடன் பாமக கைகோர்த்திருப்பது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு கடும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுகிறது. கூட்டணி பற்றிய விமர்சனங்களும் சம்பந்தப்பட்ட தலைவர்களின் விளக்கங்களும் நாள்தோறும் வருவதையும் காண முடிகின்றது. இந்த நிலையில் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி வைத்தேன் என்பது குறித்து புதிய விளக்கம் அளித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ஒரு ராஜ்யசபா என்பது 2 MP தொகுதிக்கு சமமானது. அப்படி என்று சொன்னால் 7+2 9 தொகுதி, 9 தொகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் ராஜ்யசபா என்பது 6 வருடம், ஒரு பைசா செலவு செய்ய வேண்டியதில்லை, கையெழுத்து கும்பிட வேண்டியதில்லை, பெருப்பெருவா அலைய வேண்டியதில்லை, காசு பணம் செலவழிக்க தேவையில்லை. ஆனால் அதிமுகவின் ஊழல் குறித்து ஆளுநரிடமே புகார் அளித்த பாமக தற்பொழுது அந்த கட்சியுடனே கூட்டணி வைத்துள்ளதாக சாடியுள்ளார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தினுடைய ஆளுநரிடத்தில் கொண்டு போய் பெரியய்யா தயாரித்த மனுவை சின்னையா கொண்டு போய் கொடுக்கலையா? கொடுத்துருக்குறாங்களே. திராவிட இயக்கத்தை பக்கமே போக மாட்டாங்களாம். நல்ல வேலை திமுக இப்போ திராவிட இயக்கங்கிறத ஐயா ஒத்துக்கிட்டாரு. அதிமுக இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்காரு. இதற்கிடையே மு.க.ஸ்டாலின் தொடர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவை விமர்சிக்கும் தகுதி யாருக்கும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். பல சாதனைகள் செய்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அங்கீகாரம் கொடுக்காத கட்சிகள் பாமக வளரக்கூடாது என விமர்சித்து வருவதாகவும் சாடியுள்ளார் அன்புமணி. அதிமுக பாமக கூட்டணி பற்றி திமுகவினர் வசைபாடல்களும் அதற்கு எதிர் அணியினர் பதில்களும் தமிழக தேர்தல் களத்தில் தினசரி செய்திகளாகிவிட்டன என்றே சொல்லலாம். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.